7 கன்னிமார்கள் சுத்தத்தை ஆட்டி கொண்டிருக்கிறது. மகாமுடி தாயே, தேவலோகத்தில் மந்திரக்க மகாமணியின் பேர் வாங்கியிருக்கார். இப்ப நீ பேய் கொடுத்து ஆட்டி கொண்டிருக்கிறது. சரி, அவரிடத்துல என்ன சத்தியம் வாங்க தெரியுமா? என்ன தாய சத்தியம் வாங்க வேணும்? 7 கணக்கான மந்திரக்க மகாமணியை சிலையாக கட்ட போகிறார்கள். அப்படி கட்டக்கூடிய நேரத்துல மகாமணியின் பேரு கேட்டா 5 மைலுக்கு அப்பால் என்று சொல்லி வெள்ளரிக்க மூச்சி வெட்டி அடுத்து சத்தியம் வாங்கிவிடு. அப்ப மாறிகள் என்னோட பேரை கேட்டா 5 மைலுக்கு அப்புறம் நீ பேய் அங்கேயே நின்று இந்த சத்தியம் கொடுத்தா உன் கட்டளை அவுத்து விடுறாரு. அப்ப பேய் மிசால 5 மைலுக்கு நின்று மகாமணி எல்லாரும் நாங்க கால் வச்சும் போது அதாவது ஓடாத பேயெல்லாம் ஓடி வர்றோம், ஆடாத பேயெல்லாம் ஆடி வர்றோம். அப்ப என்ன சத்தியம் கொடுத்தது பேய் மிசார்கள். போகலாமா? அந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துல பெரியக்கள் வந்தால் சதை வேண்டமலை அறிவமல் வந்தவனே கனவாமத்த கரிகண்டராயன் அவன் அந்த மலையில ஒரு காலு இந்த மலையில ஒரு காலு வைத்து கொண்டு ஆணையம் கொடுத்து தூண்டி போட்டுக்கிட்டு இருக்கான். எதுக்காக? தேவர்கள் செஞ்சத்தை விட்டு வடத்திற்கு போகக்கூடிய அந்த காவலுக்காகவே பார்த்து கொண்டிருக்கான். மகாமணி யாருக்கே ஒருவன் தெரியவில்லை. 2 மலையில 2 காலை வைத்து காவலாக இருக்கிறான். ஆமா தாயே, ஒரு கால் எடுத்து இந்த மலைக்கு வச்சு சொல்லி நம்ம போகலாம். ஆகட்டுன்னு அவர் இருக்கிறதுக்காக மகாமணி வந்து, ஐயா நான் என் பேர் மந்திரகத்த மகாமணி, என் தாயா வீரப்பூர் தளத்துக்கு போயிட்டு இருக்குது. அதனால நீ 2 மலையில அந்த மலையில ஒரு கால் இந்த மலையில ஒரு கால் வச்சிருக்கேன். ஒரு காலை எடுத்துக்கிட்டுனா என் தாயோட தேர் போன பிற்பாடு மீண்டும் அந்த மலையில காலை வச்சுக்கன்னு சொன்னா, நீ யாரா இருந்தா என்ன எவரா இருந்தா என்ன அப்படி போறதா இருந்தா ரொம்ப அவசரம் தான் நேரா என் கமிட்டிக்குள்ள நுழைஞ்சு போ. அப்ப ஒரு பேருக்கு ஒருவனதான் ஒரு மணியாகிறது, ஒரு பேருக்கு ஒருத்தனதான் ஒரு மணியாகிறது, ஒரு பேருக்கு ஒருத்தனதான் ஒரு மணியாகிறது, ஒரு பேருக்கு ஒருத்தனதான் ஒரு மணியாகிறது. மகாமணியா அவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாசுமணியாருமா அவரும் எல்லாம் சந்தா தன்னுடைய பெரியக்கா கரிகண்டராயன்னு சொன்னா மகா சாமர்த்தியவாதி. அவரும் தன்னுடைய ஒருத்தர் தூக்கி போட்டு கொண்டே இருக்கிறான். அந்த இடத்துக்கு வந்தார். அவரை அழைத்து, ஐயா உங்களுடைய பேர் என்ன? என்னுடைய பேர் வந்து இந்த இடத்திலே கனிவாயு, அதான் கனவாறு வைத்த கரிகண்டராயன் என்று சொல்லுவார்கள். அப்படியாக இருந்தால் நான் வீரப்பூர் போகிறேன், என் கூட வந்துவிடு. உனக்கு 4 தெய்வமாக பிரித்து உனக்கு பூசம் வாங்கி தருகிறேன். வடகரைக்கு மாசி, தென்கரைக்கு அண்ணாவி, மேகலைக்கு மலையாளி, கீழ்கலைக்கு ஒண்டியார்கள், உனக்கு ஒரு பூசம் வாங்கி தருகிறேன். என் கூட வாங்க சொல்லி அங்கிருந்து எங்க வரார்கள்? அந்த பட்டமலை தெரியல பட்டமலைக்கு வந்தார். மத்திய மன்னவர்கள் இந்த தெனக்காடு போட்டு குருவி முடிக்கிட்டு இருக்கிறார்கள். அதை பார்த்து பெரியக்கா பல்லாக்க கீழே இறக்கி விட்டு மகாமணி இந்த பச்சைமலையில 1000மான மலை விட்டார்கள். தெனக்காடு போட்டு தென விளைச்சு குருவி முடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா தாயே, கொஞ்சம் போய் தெனக்கத்தை வாங்கிக்கோ, சாப்பிட்டு நின்று போகலாம். ஆளுக்கு மகாமணி அந்த பச்சைமலை அவர் இருக்கிற இடத்துக்காக வந்து, ஐயா என் பேர் வந்து மகாமணி. உன் பேரு மகாமணியா? ஆமா. சரி, மகாமணி வந்து அதனால என்ன? என் தாயா பெரியக்கா வீரப்பூர் தளத்துக்கு போகின்றது. உன்னுடைய தாயா பெரியக்கா தளத்துக்கு போகுது. ஆமா. சரி, அதனால பசியா இருக்கிறது. நீங்களும் கிழக்கருந்து போட்டு அடிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கிழக்கருந்து கொடுத்துட்டீங்கன்னா சாப்பிட்டு மீண்டும் தளத்துக்கு போறாங்க. கொஞ்சம் கிழக்கரை கொடுமையான அது. ஐயா மலை மாறியா தெரியல, மலை மாறி தெரியாம
இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா இறக்கி இப்பதான் இந்த கிணக்கிறத வளர வைக்கலாம். சரி, இது நல்ல விளவுக்கு கூட வரல. பாதி விளவுக்கு வந்துருக்குது, பாதி தொட்டி அடிக்குது. தாயா பெரியக்கா தவிர்த்துக்கு போகலாம், கிணக்கிறது எனக்கு கொஞ்சம் கொடு, நான் வாங்கி சாப்பிட்டு போறேன்னு கேட்கிறேன். வரா ஓடிப்பிடு, இல்ல நடக்கிறதே வேண்டி அப்படின்னா கிணக்கிறது தரமாட்டா, ஒண்ணும் தரமாட்டான். போலாம் நீங்க. ஆளுக்கு நான் சொன்னேனே மகாமணி கேட்டுட்டு வந்து தாயா பெரியக்கா இருக்க இடத்துக்காக வந்து அம்மா மகாமணி அவங்கள போய் கிணக்கிறது கொடுங்கன்னு கேட்டேன். சரி, மழை மாதிரி இல்ல கிணக்கிறதே இல்லைன்னு அவங்க தரமாட்டேங்கிறாங்க தாயே. அப்படியே இருந்தா நீ கொஞ்ச நேரம் இரு, என்னன்னு நான் பாக்குறேன். ஆளுக்கு தாயே யாருங்க 7 பேர் கன்னிமாரு வாங்க. இந்த கிணக்கிறதை மலையாளர்கள் நமக்கு கொஞ்சம் கூட தரல. 7 பேர் கிளீவமா கொண்டு அந்த காட்டுக்காக சென்று ஒரு கருது கூட விருதாமல் எல்லாமே கற்றுட்டு போட்டு வந்திருக்க. சரிங்க அப்பா 7 பேரு அந்த கிணக்காட்டுக்கு நேரம் அப்படி பறந்து வந்தாங்க. மலையாளர்கள் என்ன செய்யறார்கள்? அந்த கண்ணில பார்த்தேன். என்ன தாத்தா அந்த வரவெல்லாம் கிளியுதா கிளியுதா? என்னது கிளியுதா? கிளி வந்து கருவெல்லாம் கால ஒழிஞ்சிட்டு போகுதா? ஏன்னா அந்த கிளி நாக்கு ஒண்ணு விட மாட்டேங்குது. புத்தக மயில புடுங்கி ஆமா கொத்துக்கு கண்ணு கட்டுறா அப்படின்னு சொல்லி கருத வராம கண்ணு கட்டிட்டாங்க. இந்த மலையாளத்தெல்லாம் கட்டி வச்சுட்டாங்க. கிளிகள் பார்த்தாரு. பெரியக்கா இடத்துல வந்து என்ன சொல்லுது? அம்மா காட்டுக்காக 2 கருவை கத்திரிக்க போனா ஒரு கருத்துக்கு ஒரு கண்ணியை கட்டி வச்சிருக்கான். நான் எப்படி போய் கிளி அந்த கருத்தை கொய்ய முடியினார்கள்? அப்பதான் பெரியக்கா சொல்லுது, கருதுல போய் உட்கார்ந்தா மாட்டிக்குவீங்க. கருத்துக்கு கீழே ஒரு காலி இருக்காது, அதுல உட்கார்ந்து எல்லாம் கத்திரிச்சு போட்டு போங்க அப்படின்ட்டார்கள். இந்த கிளியெல்லாம் கருவுக்கு கீழே ஒரு மரத்துக்கு கீழே இறங்கி நேரா ஒரு மரம் இருக்கிற அந்த கருத்தை கத்திரிச்சு மரத்துல போய் உட்கார்ந்து அந்த கிளிகள் எல்லாம் பச்சை கிளி வந்து ரொம்ப அட்டூழியப்பட்டதுன்னு சொல்லி கருதலுக்கு ஆரம்பிச்சாங்க. அருகிலே பார்த்தா தொட்டியிலே பச்சை குழந்தையை விட்டு தூக்கி கொண்டிருக்கிறது. பெரியக்கா அங்கே வந்து என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய தாயா பெரியக்கா தன்னுடைய அந்த இடத்துக்கு வந்த உடனேயுமே ஆயிரமாக அந்த மலையாளத்தெல்லாம் ஓடியாந்து என்ன பெரியக்கா கேட்டார்கள்? அம்மா தாயே, நாங்க இந்த பக்கமையில வாழ்ற மலையாட்டார்கள். சரி, இந்த கிணக்காட போட்டு இந்த கிணக்காட்டால 1000 பேர் முடி இந்த கிணக்காட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். சரி, இதோ பக்கத்தில் இருக்கிறார் அந்த பையன். ஆமா, அவர் வந்து தாயா பெரியக்கா தவிர்த்து போது எனக்கு கிணக்கிறது கொஞ்சம் புரியுங்கள் என்று கேட்டது உண்மைதான். நாங்க கிணக்கிறத வைத்துக் கொண்டு நாங்க கிணை இல்லை என்று சொல்லிவிட்டோம். எங்க காடுகளையெல்லாம் நாசமாகிவிட்டது. அதனால எங்க குடியை நீ வாழ வைக்கணும் அப்படின்னு மலையாளத்தாலுங்க தாயா பெரியக்கால வேண்டினார்கள். ஐயா, நாங்க உங்க குடியை வாழ வைக்கிறதுனா இந்த பச்சைமலையில பெரியக்காலுக்கு கோயில் ஒண்ணு கட்டிருங்க. சரி, ஆடி மாசம் பரவத்த காலையில தேடு திணைமாவு பெரியக்காலுக்கு தன்னுடைய செய்து வைத்து என் கோயில படுத்து வச்சா உன் மக்கள் உன்னுடைய குழந்தை உன் குடும்பத்தை நான் காப்பாற்றி வருவேன். அம்மா, நீ எந்த விதமாக சொல்றியோ அது போலவே நாங்கள் என்ன விளையாட்டு செய்யலாம். எங்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு போங்களம்மா. அதை சொல்லிவிட்டு அப்ப பெரியக்கா அந்த பள்ளிமலை விட்டு வெள்ளிமலை அருகாமல் வந்தார்கள். அங்கே வரும்பொழுது பிராமணர்கள் எல்லாம் ஆழக்குடம் போட்டு அதான் கருப்பு பால் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. மகாமணியை அந்த இடத்துக்கு வந்த உடனே ஆயிரமான பேரு என்ன செய்தார்கள்? மாட்டை கட்டி பால் கறந்து கொண்டே இருக்கிறார்கள். பெரியக்கா வந்த உடனே அவர்களை பார்த்து மகாமணி இங்க வாங்க, இந்த கொல்லிமலையில 1000 மலையாட்டார்கள் மாட்டை கட்டி பால் கறந்துட்டு இருக்காங்க. உண்மைதான் தாயே, போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வா, சாப்பிட்டு வீரப்பூர் போகலாம். மகாமணி அந்த கொல்லிமலை அவர்கிட்ட வந்து ஐயா கொஞ்சம் பசு பால் இருந்தா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டு என் தாய் வீரப்பூர் தவத்துக்கு போகின்றது, அதனால கொஞ்சம் பசும்பால் போகணும் மகாமணி கேட்டார். அந்த கொல்லிமலை என்ன செய்தார்கள்? மழை மாறியே தேவையில்லை. நாங்கள் இந்த 1000 ஆடுகளை வைத்து பால் கறந்துட்டு இருக்கிற கொஞ்சம் வாடி போல
புள்ளிகளை கொண்டு வந்து ஒரு 4 வெட்டு கறக்க வேண்டியது 2 வெட்டு தான் கறக்குது. நாயா பெரியக்கா தவிர்த்துக்கு போதா எனக்கு கொஞ்சம் பாடு பசுபாடு கேட்கிறேன். போட்ட வர ஓடிட்டு இல்ல ஒரே அட்டில ஒரு வீட்டை கலந்துருக்கிறான். அவர் சொன்ன மகாமணி கேட்டுட்டு வந்து பெரியக்கா இருக்கிறதுக்காக வந்து தாயே மகாமணி அவங்கள போய் கொஞ்சம் பசுமால் கொடுங்கன்னு கேட்டேன். கொள்ளி நேரத்துல அதுக்கு அவர்கள் என்ன பண்ணார்கள்? பாலே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி, நீங்க பொறுமையாக இரு. தன்னுடைய மான் கருத்தது அது எல்லாமே பெரியக்கா ரத்தமா கறக்க வச்சு மானெல்லாம் எட்டி எட்டி உதைக்கும்படி தீர்மானித்தார். ஏன்றா இங்க வாங்க வந்தனா ஏன்றா இப்பதான் நேரம் நம்ம பாடு நல்லா கறந்துகிட்டு இருந்தா. ஆமா, நம்ம மாடெல்லாம் ஒதுக்காது ஒண்ணுங்கியாதான் அழகா நிக்கி. ஆமாண்ணா. அப்பேற்பட்ட மாடு எட்டி எட்டி உதைக்குது. கறந்த பாலெல்லாம் ரத்தமாக போகுது. ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்து பாலா இருந்துச்சு, இப்ப ரத்தமா இருக்குதுண்ணா கறந்தது. ஒரு பையன் வந்து தாயா வெளியேட்டா கவுத்துக்கு போறேன் கொஞ்சம் பால் கொடுன்னு கேட்டா நம்ம இல்லைன்னு சொல்லிட்டான். ஆமாண்ணா. இதோ அங்க நிக்குதுவா ராயா. ஆமா, அந்த நல்லா இருக்க வேண்டிய இடத்துல அது எல்லாம் மலையாளத்தாருங்க ஒடியாந்தாருங்க. ஹலோ